வரலாற்று சிறப்புமிக்க இந்த காந்தி மார்க்கெட் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த இடத்திலேயே தான் இயங்க வேண்டும் என்பது இங்கு உள்ள ஒட்டுமொத்த வியாபாரிகளின் மனநிலையாக இடையூறும் பொதுமக்களுக்கு இடையூறும் இரண்டு பங்கா வந்துடும். அதனால காந்தி மார்க்கெட்டை எடுக்கிறதுங்கிறது எந்த விதத்திலுமே யோசிக்க கூட கூடாது. உங்க லிஸ்ட்ல அந்த கடைக்கடையே வரல, திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். மாற்றங்கள் ஒண்ணு அமைந்தால் கடைக்கடைகளுக்கு மெயினா இருக்கிற இடத்துக்கு சரக்கு எதுக்கு சரக்கு இல்ல. வியாபாரிகள்ல ஒரு சிலரை சேர்த்து கொண்டு ஒரு குழு அமைக்கும் பட்சத்துல வியாபாரிகள் மார்க்கெட் அனைத்து வியாபாரிகளின் பொதுநலச் சங்கத்தின் தலைவர் ஏஎம்பி அப்துல் ஹக்கீம் இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஆணையர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து, திருச்சி காந்தி மார்க்கெட் என்பது பழமையான இந்த காந்தி மார்க்கெட், வரலாற்று சிறப்புமிக்க இந்த காந்தி மார்க்கெட் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த இடத்திலேயே தான் இயங்க வேண்டும் என்பது இங்கு உள்ள ஒட்டுமொத்த வியாபாரிகளின் மனநிலையாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது தேவை, அதற்கும் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் முட்டுக்கட்டையாக இருக்க போவதில்லை. நீங்கள் புதிய மார்க்கெட்டை கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே வேளையில் இந்த காந்தி மார்க்கெட்டை எக்காரணத்தை முன்னிட்டும் மாற்றக்கூடாது என்பது இந்த வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் மனமுகுந்து பரிசீலனை பண்ணி இந்த காந்தி மார்க்கெட் இந்த தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் இங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இதயராஜ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதை வலியுறுத்தி இதே காந்தி மார்க்கெட் இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறி இந்த கலந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து நன்றி சொல்லிதான் டாடா ஏசியும் சரி தள்ளுவண்டியும் சரி அனுமதி கொடுத்தோம். ஒவ்வொரு வாரலையும் போய் வியாபாரம் பண்ணுங்க, பொதுமக்களுக்கு வியாபாரம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே டாடா ஏசியும் தள்ளுவண்டியும் நிரந்தரமா ஒரு இடத்த பிடிச்சி ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த ரோடு முதல் இருந்ததை விட ஒரு அதிக டிராபிக் உள்ள ஏரியாவை தான் மாறிட்டு வருது. அதே நம்ம தான் நாளைக்கு காந்தி மார்க்கெட்டை ஒட்டு மொத்தமா நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னா இங்க இருக்கிறது இப்போ ஒரு 2000 வியாபாரிங்க கடை மார்க்கெட்டு காம்பவுண்ட் உள்ளதான் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காந்தி மார்க்கெட்டை எடுத்துட்டோம்னா இதே 2000 வியாபாரி நாங்க இருக்கிறோமோ இல்லையோ 3000 வியாபாரியாக மாறி மார்க்கெட்டை சுத்தி எல்லாரும் உட்காந்துருவாங்க. அப்ப என்ன நோக்கத்துக்காக நம்ம காந்தி மார்க்கெட்டை மாத்த நினைச்சோம்? மொத்த வியாபாரத்தை போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த போக்குவரத்து இடையூறும் பொதுமக்களுக்கு இடையூறும் இரண்டு பங்கா வந்துடும். அதனால காந்தி மார்க்கெட்டை எடுக்கிறதுங்கிறது எந்த விதத்திலுமே யோசிக்க கூட கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் முதல் பாயிண்ட். அடுத்து இப்ப கணக்கெடுக்க வரீங்க, மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம்னு 3 விதம் பிரிச்சு சொன்னாங்க. இப்ப நான் எலுமிச்சம்பழம் வியாபாரி, கம்சங்கடலை எடுக்கிறேன், 100 பழம் கேட்டாலும் கொடுக்குறேன், 500 1000 கேட்டாலும் கொடுக்குறேன், 5 பழம் 10 பழம் 1 பழம் கேட்டாலும் கொடுக்குறேன். இப்ப நான் மொத்த வியாபாரிகளுமே நான் பேர் கொடுப்பேனா, இல்ல சிறு மொத்த வியாபாரியும் கொடுப்பேனா, இல்ல 1 பழம் 5 பழம் விற்கிறவங்களும் நான் கொடுப்பானா? அதனால என்னோட கருத்து என் மனசுல பட்டது, காந்தி மார்க்கெட்ல 2 பேர் தான். கமிஷன் கடைக்காரங்க மொத்தமா வியாபாரம் பண்றாங்க. எங்க கடையில 1000 பழம் எண்ணி விடுவாங்க. மற்ற இங்கிலீஷ் காய்கறி நாட்டு காய்கறில 60 கிலோ 50 கிலோ 100 கிலோன்னு மூட்டை ஆத்தி போடுவாங்க. அவங்க மொத்த வியாபாரி. அவங்ககிட்ட வாங்கி இருக்கிற நாங்க 1 பழம் விற்போம், 1 கிலோ விற்போம், 1/2 கிலோ விற்போம். வியாபாரியை கேட்டா 5 கிலோ விற்போம், 10 கிலோ விற்போம். நாங்க சில்லறை வியாபாரி. இந்த அடிப்படையில கணக்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் சரியான அளவுல வரும். நீங்க 3ஆ பிரிச்சீங்கன்னாக்கா இன்னும் எண்ணிக்கை கூட தான் செய்யும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நான் யாரையும் விட சொல்லல, 2 தலைப்புல எடுங்க. மொத்த வியாபாரி எத்தனை பேரு, சில்லறை வியாபாரி எத்தனை பேரு? மூட்டையா விற்கிறவங்க எல்லாம் மொத்த வியாபாரி, அம்சங்களை வச்சு நடத்துறவங்க. அவங்க வாங்கி விற்கிறவங்க 10 கிலோ வித்தாலும் 5 கிலோ வித்தாலும் 1/4 கிலோ வித்தாலும் 1/2 கிலோ வித்தாலும் சில்லறை வியாபாரி தான். எல்லாருமே சில்லறை வியாபாரி தான். அதனால அந்த கோணத்துல நீங்க பாருங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கம்சன் கடையை விரிவாக்கம் செய்யப்பட்ட விலைக்கு கொண்டு போறதா ஒத்துக்கிறாங்க. அங்க விலைக்கே கேட்கிறாங்க.
ஆனா அங்கேயே சில்லறை கடையே கிடைக்குமான்னு வேற சில பேர் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனா சில்லறை வியாபாரி எல்லாராலையும் அந்த விலைக்கு வாங்க முடியுமா? அதான் என்னோட கேள்வி. அப்ப மொத்த வியாபாரிகளால வாங்க முடியும்னா அவங்க அங்க போயிடுவாங்க. ஆனா அங்க வந்து சில்லறை வியாபாரி நாங்க வந்து மொத்தமாக விலைக்கு வாங்க முடியாது, அங்க கொடுக்கிற வாடகை எங்களால கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் நான் வந்து என்னோட பாயிண்ட் சொல்றது, எங்களுக்கு சில்லறை வியாபாரிக்கு காந்தி மார்க்கெட்ல இப்ப இருக்கிற கடைகளிலே எங்களுக்கு விட்டாலே போதும். ஆனா எங்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை. இப்பயே நாங்க இருக்கேன்னு நாங்க விரும்பல. எங்களுக்கு நிறைய வசதி உள்ளவங்க செட்டெல்லாம் போட்டு வர்றாங்க, அதிகாரிகள்ட்ட வந்து அனுமதி வாங்கி செட்டு போட்டு வர்றாங்க. மீதி பகுதி செட்டு போடாம இருக்குது. அதே மாதிரி லைட் வசதி இல்லாம இருக்குது, தண்ணி வசதி இல்லாம இருக்குது, சாக்கடை வசதி சரியாக பராமரிக்கப்படுறதில்ல, குப்பைகள் சரியா அள்ளப்படுறதில்ல, பாத்ரூம் உட்பட சரியா கவனிக்கப்படுறதில்ல. இந்த அடிப்படை வசதிகளை எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து இங்கேயே இப்ப நாங்க கொடுக்கிற அதே மெத்தட்லயே நாங்க வந்து அது அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறோம். இப்ப எங்களால வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து வருஷம் வந்து மாநகராட்சிக்கு வருது. அது 1.5 கோடி 2 கோடி ஆனாலும் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து இந்த இருக்கிற இடமே எங்களுக்கு நாங்க வந்து ஒரு இப்ப நம்ம பாபன் சொன்னது மாதிரி வியாபாரம் வந்து பெரிய அளவுல பண்ணல. 24 மணி நேரமோ 12 மணி நேரமோ நாங்க வியாபாரம் பண்ணல. வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வியாபாரம் பண்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வியாபாரம் குறைஞ்சு போச்சு. சில்லறை வியாபாரிகள் சார்பாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். வணக்கம். ஒரு 250 பேர் தவிர மீதி 450 பேர் கரைக்கடை வியாபாரிகள். உங்க லிஸ்ட்ல அந்த கரைக்கடையே வரல. திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம், மாற்றங்கள் ஒண்ணு அமைந்தால் கரைக்கடைகளுக்கு மெயினா கடை வேணுங்கிற இந்த நேரத்தில் வருது. ஓகே. ஆட்டு காய்கறி வியாபாரி பேர் சொல்லுங்க. எம் சின்னசாமி சார். சார் இப்போ வந்து சார் இப்போ எங்களுக்கு ஹோல்சேல் மண்டி வந்து சப்போஸ் எங்களுக்கு வந்து பச்சைப்பூர் மாத்தம்பூர் இப்போ நான் 40 வருஷமா வியாபாரம் பண்ணுறேன் சார். 40 வருஷமா ஹோல்சேல் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இங்க வச்சிருக்கிற கடையை எல்லா வியாபாரிகளோட மனசு இப்போ நாங்க இப்போ வச்சிருக்கிற கடையை எங்களுக்கே விடுவீங்களா இல்லை நீங்க அரசாங்கம் எடுத்துக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்போ வச்சிருக்கிற கடையை எனக்கு இங்க நீங்க கடை கொடுத்தா அதையும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல இதுவும் அதுவும் உங்களுடைய கருத்து சார். என்னுடைய கருத்து வந்து சார், அதாவது வந்து ரீட்டைல் ஹோல்சேல் கடை மார்க்கெட்ல இருக்க கூடாது. ரீட்டைல் மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கணும். அவங்க லைசென்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். சரி, அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில இருந்து காலையில் நைட்டு வந்து வண்டி வரும், இறக்கி விற்போம். திருப்பி காலையில 7 மணி 8 மணிக்கு திருப்பி சரக்கு வரும். அதை வித்து முடிச்சோடனே 11 மணிக்கு திருப்பி சரக்கு வரும். அதை வித்து முடிக்கிறவங்காட்டியும் 1 மணி 2 மணிக்கு சரக்கு வரும். பொழுதுனைக்கு மார்க்கெட்டுக்கு வண்டி வந்து போயிட்டு இருக்கும். திருப்பி அது முடியுங்காட்டியுமே திருப்பி சாயந்தரம் சரக்கு வந்துடும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி வண்டி வந்து போயிட்டே இருக்கும். அதனால டிராபிக் காரணம் காட்டினாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டை சுற்றி எங்கே கொலை நடந்தாலும் மார்க்கெட் அருகே போட்டு மார்க்கெட்டை நாஸ்தி பண்ணாங்க. ரெண்டாவது இப்போ வந்து மீறி போனால் காலையில் 9 மணிக்கு மேலே 1 மணி கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மார்க்கெட்டுனால எந்த இடங்களும் கிடையாது. பாலகர ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சர் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்தீங்கன்னா 2 வருஷத்துல வர வண்டி வந்து 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு வந்து காரணம் யாருன்னு ஆட்சியாளர்கள் தான். நான் வந்து இந்த கூட்டத்தில் டிராபிக் போலீஸ்ல பேசும்போது சொன்னேன், டிராபிக் யாரு காரணம்னு. நீங்க யாரும் வச்சு நம்மளை ஒரு மாதிரியா பேச ஆரம்பித்தாரு. அது காரணம் வந்து, அதாவது நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வைக்க வருன்னா வைக்க விட்டுட்டு 1 வருஷம் கடப்போட விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அது என்னோட வாழ்வாதாரம். ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துலயும் ரோட்ல போட கடை போட்டு 150 வாங்கிக்கிட்டு கடை போட விடுறதுனாலதான் மார்க்கெட்ல டிராபிக் ஏற்பட்டது காரணம். ரெண்டாவது நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு மேல மார்க்கெட்டுக்குள்ள வியாபாரமே இல்லை. இப்ப போய் நீங்க ஒரு 2-3 நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்க. அதனால அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி விரிவடைந்தவங்க, அதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்க எனக்கு இடம் பத்தலைன்னா பெரிய இடம் கொடுக்கலாம். நான் முதல் பண்ணின வியாபாரத்திலே 10% நான் பண்ணல. இருக்கிற இடத்துக்கு சரக்கு வைக்கிறதுக்கு சரக்கு இல்லை, வியாபாரம் பண்றதுக்கு டைம் இல்லை, யாரும் வர்றதுக்கு வழியே இல்லை. அப்படிங்கும்போது மார்க்கெட்டை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த நம்ம ஜிகார்ல இருந்து போயிட்டு வரும்போது எவ்வளவு பேருக்கு தெரியல கொலை நடந்துச்சு. ஒரு 5-6 பேர் இறந்தாங்க. ஒரு 5-6 பேருக்கு வந்து வழிமறிச்சு வந்து பணத்தை டவுசரோட முடியும், டவுசர் நிர்மாணம் வாங்கி விட்டவங்கலாம் இருக்கும். அது மாதிரிலாம் பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கு.
ஏன்னா ஏரியா அது மாதிரி நூற்றாண்டு விழா கொண்டாடலாம்னு ஆசைப்படுறோம். அதையே மாநகர ஆட்சியர் அவர்களும் ஆசைப்பட்டு எங்களை நூற்றாண்டு விழா கொண்டாட வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. நன்றி. முதலில் நான் தெளிவுபடுத்த விரும்புவது, இது முதல் கருத்து கேட்பு கூட்டம். இந்த வெஜிடபிள் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்காக முதலில் உங்களிடமிருந்து உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மாவட்ட நிர்வாகம் அறிய விரும்பியதன் காரணமாக எடுக்கப்படும். ஆனா இப்பொழுதைக்கு இது முதல் கருத்து கேட்பு கூட்டம். சோ முதல்ல என்னென்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஒரு சிலர் என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் எண்ணிக்கையில குறைவாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையில தரக்கடையை மிஸ் பண்ணியிருக்கோம், இல்ல இன்னும் சில விதமான ஷாப்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய கணக்கெடுப்பின்படி ஹோல்சேல் 395, ரீட்டைல் 378 சொல்றீங்க. உங்களுடைய கருத்துப்படி ஒரு 2000 கடைகள் எல்லாமே சேர்த்து ஒரு 2000 கடைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கருத்தா முன்வைக்கப்பட்டது. அதை தாண்டி இந்த ஏரியா பரப்பளவு பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள் ஏற்கனவே குறைந்தபட்சம் 52 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய கடைகளை அது அதிகப்படியா புதுசா இருக்கிற மார்க்கெட்ல 166 ஸ்கொயர் ஃபீட்ல ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது போதிய அளவு இருக்காது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா நீங்க இங்க சொன்னீங்க. ஒவ்வொரு கடை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னீங்க. ஒரு 1500 வேணும், ஒருத்தருக்கு 1000 வேணும் குறைஞ்சபட்சம், இல்ல 2000 வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிய வச்சீங்க. அதே மாதிரி எவ்வளவு ரெண்டல் நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியல, வாடகை எவ்வளவு பிக்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அது முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிச்சாதான் எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தையும் இங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மிக முக்கியமா இன்னொரு கருத்துக்கள் என்ன சொன்னீங்கன்னா, மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து நீங்கள் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். வியாபாரிகள்ல ஒரு சிலரை சேர்த்து கொண்டு ஒரு குழு அமைக்கும் பட்சத்துல வியாபாரிகள் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எடுத்து சொல்வதற்கு சாதகமாக இருக்கும். அதனால அந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் முடிவுகள் எடுக்க வேணுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே புதிய மார்க்கெட், அந்த புதிய மார்க்கெட்டோடைய லே அவுட் என்ன டிசைன் போட்டிருக்கீங்க, எவ்வளவு ரோடு விட்த் இருக்கு, எவ்வளவு கடைகள் இருக்கு, எந்த இடத்துல வருது, ஒவ்வொரு இன்டீரியர் ஷாப்ஸ்க்கும் என்ன ரோடு விட்த் இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸோட அந்த லே அவுட்டை உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். நாங்களும் ஒரு வாட்டி பார்த்து விட்டு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த லே அவுட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்களும் அதை பாருங்க. பெரும்பாலான வியாபாரிகள் கேட்டுக்கொண்டது பேரலா ஃபங்க்ஷன் ஆகணும், அதாவது இதுவும் ஃபங்க்ஷன் ஆகணும், காந்தி மார்க்கெட்டும் ஃபங்க்ஷன் ஆகணும், பஞ்சபூரும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற பேரலா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை பெரும்பாலான வியாபாரிகள் முன்வைத்தீர்கள். அதை தாண்டி முக்கியமா இந்த ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வெங்காய வியாபாரிகளும் உருளைக்கிழங்கு வியாபாரிகளும் அவர்கள் தனியே ஒரு இடத்தை வாங்கி அவர்கள் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆனியன்ல ஒரு 65 கடைகளும் உருளைக்கிழங்குல ஒரு 25 கடைகளும் அதுல இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ அதையும் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும் பொழுது நீங்க அதையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. திரும்பவும் அதேதான், காந்தி மார்க்கெட் இதுவும் பேரலா ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. ஒரு 2 நபர்கள் மட்டும் நீங்க மாற்ற வேண்டும் என்றால் மொத்தமாக மாற்ற வேண்டும், ஹோல்சேலையும் மாத்தணும் ரீட்டைலையும் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இந்த அவையில வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஏரியா நான் சொன்ன அந்த பரப்பளவு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வியாபாரம் 3 விதமாக நடைபெறுகிறது. மொத்த வியாபாரம், அப்புறம் மினி ஹோல்சேல் சின்னதா செய்யக்கூடிய ஒரு மொத்த வியாபாரம், அதுக்கப்புறம் ரீட்டைல், 3 விதமாக நடைபெறுகிறது. இந்த கேட்டகரியில பிரிக்கணும் அப்படிங்கிறது சிலருடைய கருத்தா இருந்தது. கடைசியாக பேசும்பொழுது ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா, அந்த மாதிரி 3ஆக பிரிக்க வேண்டாம், 2ஆ பிரிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்பட்டது. சோ உங்களுடைய கருத்துக்களை நம்ம இந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த கூட்டத்தில் நிச்சயமாக பதிவு செய்து அதற்குண்டான ஆய்வுகளையும் நான் மேற்கொள்வதற்காக ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட சொல்லி அந்த ஆய்வை நான் மேற்கொள்றேன். அதுக்கு சப்சிக்வெண்டா அடுத்த சொல்லுங்க ஹோல்சேல் அத பரிசீலனை. ஓகே, மளிகை கடைக்கு 5 ஏக்கர் சொல்லியிருக்காங்க, அது தேவையில்லை. அவ்வளவு ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அது தேவையில்லை, அது இன்னும் இல்ல மற்ற கேட்டகரிக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் நீங்க இங்க நோட் பண்ணியிருக்கோம், அதையுமே பரிசீலனை செய்யணும். ஆனியன் மெர்ச்சன்ட்டும் பொட்டேட்டோ மெர்ச்சன்ட்டும் அங்க வர மாதிரி ஹோல்சேலான க்ரோசரிஸ், அதாவது மளிகை
ஓகே. சப்போஸ் இல்லைங்க நாங்கள் இங்கேயே எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னா ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணிட்டு ரீட்டைல் ஷாப்புக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எங்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கலாம். ஓகே, மளிகை சங்கத்து சார்பாக ஃபைன். அதே மாதிரி கணக்கில் எடுத்துக்கல. அதான் மொத்த கடைகள், அதாவது காந்தி மார்க்கெட் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள், அரசாங்கத்தினுடைய நோக்கமும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய நோக்கமும் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுதான் வந்து முக்கிய நோக்கம். சோ அதற்கு வந்து இரண்டு தரப்பும், நம்ம ஒரு தரப்புல வந்து வளர்ச்சியும் நமக்கு தேவை, இன்னொரு தரப்புல வந்து உங்களுடைய வாழ்வாதாரம், ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தகவல் தெரிவிச்சு வரல. பழக்கடை கொடுக்கலையா? பழக்கடை சரி, ஓகே. பஞ்சப்பூரில் புதிதாக அமைக்கப்படவிருக்கக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட், ஸோ அதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து வியாபாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்தினோம். ஏன்னா வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் வந்து கேட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து முடிவுகளும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களையும் வந்து அழைத்திருந்தோம். பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து வந்திருந்தாங்க. உதாரணமாக இந்த பழக்கடை வியாபாரிகள், பூக்கடை வியாபாரிகள், எல்லா வியாபாரிகளும் வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிஞ்சிருக்காங்க. இது முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டத்தின் மூலமாக அவர்கள் வந்து மீண்டும் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு சில குறைகளை வந்து சொல்லியிருந்தார்கள். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகளுடைய பரப்பளவு வந்து குறைவாக இருக்கிறது, இப்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய பரப்பளவை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வச்சிருந்தாங்க. அதை தவிர மற்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல முடிவை எடுக்கும். ஏற்கனவே நம்ம தள்ளுபடி மார்க்கெட் முதல்ல கொஞ்சம் அது அவுட்டராக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த கள்ளுக்குடி மார்க்கெட் வந்து ரெண்டல் போகாமல் இருந்தது. இப்போ பஞ்சப்பூர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்லோவாக வந்து அதில் ரெண்டல் வந்து கொடுத்துட்ருக்கோம். காந்தி மார்க்கெட் அப்படி இருக்குமா சார்? அதை எடுத்துட்டு வேற மாதிரி பண்ண போறது தான் கார்பரேஷனோட முடிவு. இல்லை, அதற்கான முடிவு வந்து இப்போ எடுக்கப்படவில்லை. இது வந்து ஷிஃப்ட் ஆகுமா, இல்லை ஹோல்சேல் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா, இல்லை ரீட்டைல் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா அப்படிங்கிற அந்த முடிவு வந்து இன்னும் எடுக்கப்படவில்லை. அதற்கான கருத்துக்களை தான் மாவட்ட நிர்வாகம் வந்து வியாபாரிகளினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த கூட்டத்தையே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் ஆய்வின் அடிப்படையில் அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும். இல்லை சார், பழைய முடிவு என்னன்னா மொத்தமாக இந்த மார்க்கெட் இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து போகணுன்றது. இல்லை, இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இந்த இது அப்படியே தொடர மாதிரி ஏதாவது? இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வியாபாரிகளுடைய கருத்துக்களை நாம் இப்போ வந்து கேட்டிருக்கோம். இன்னும் அதற்கான முடிவுகள் வந்து எடுக்கப்படவில்லை. இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவுகள் இருக்கும். புதிய மார்க்கெட் சார் எவ்வளோ எஸ்டிமேட்ல எவ்வளோ பரப்பளவு? கிட்டத்தட்ட 256 கோடியில் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்கோம். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், IBT இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து ட்ரக் டெர்மினல் அது ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த 256 கோடியில் வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட 860 கடைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டாக அங்கே வரும். தனியார்ல வந்து இந்த ஆனியன் மற்றும் பொட்டேட்டோ அவங்க மட்டும் வந்து 2 இடம் சொல்லியிருந்தாங்க. காந்தி மார்க்கெட்ல இருந்து அவர்களே வந்து ஒரு இடத்த வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையும் என்னன்னா, எங்களையும் வந்து இந்த பஞ்சப்பூர் ஸ்கீம்ல வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய தரைக்கடைகள் வந்து காந்தி மார்க்கெட்ல இருக்கு. அந்த தரைக்கடைகளும் வந்து அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. தரைக்கடைகளும் வந்து எங்களையும் வந்து இதுல கணக்குல சேர்த்துக்கணும், நாங்க எடுத்த கணக்குல வந்து இது வந்து விடுபட்டிருக்கு, அதனால எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்படும். அவர்களுக்கு உண்டான தரக்கடைக்குன்ற ஒரு ஸ்பேஸ் வந்து புதிய இடத்துலயே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஸோ இதை கணக்கு எடுத்துட்டு அந்த எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் வந்து பரிசீலிப்போம். 20 ஏக்கர் போதுமா சார்? இப்போ நம்ம எஸ்டிமேட் 20 ஏக்கருக்கு தான் போட்டிருக்கோம். அவங்களோட 3000 சொல்லும்போது இல்லை, அவங்க 2000 சொல்றாங்க. நம்மளுடைய கணக்குப்படி ஹோல்சேல் வந்து 398, ரீட்டைல் ஒரு 360 நம்ம சொல்றோம். பட் அவங்க வந்து 2000 சொல்றாங்க. அது திரும்ப வந்து நம்ம கணக்கு எடுத்தால் தான் ஆக்சுவலாக எவ்வளோ தரக்கடை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில தரக்கடைகள் வந்து இல்லீகலாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குங்கிறத திரும்ப மறுபரிசீலனை செய்து எவ்வளோ கடைகள் இருக்குங்கிறத நம்ம எடுக்கணும். அகாமடேட் பண்ணிக்கலாம். தரக்கடைகளே 3 ஷிஃப்டாக பண்றாங்க சார். ஒரே கடைக்கு 3 பேர் 3 பேருக்கு தனித்தனியாக கேட்கறாங்க. அந்த மாதிரி பிரிச்சு காலைல ஒரு கொஞ்ச நேரம் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியாபாரிகள் வந்து ஹோல்சேலில் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மினி ஹோல்சேல் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து ஒரு நபர் வந்து வாங்கி அப்புறம் மினி ஹோல்சேல் போய்
மினி ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல், இந்த மாதிரி 3 கேட்டகரியாக வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கேட்டகரிக்கும் தனித்தனியான ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை. அவர்கள் மத்தியிலே வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த 3 கேட்டகரியில் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரீட்டைல் 2 கேட்டகரியில் வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளாரே வந்து இருவேறு கருத்துக்களை வந்து பகிரப்பட்டது. நிச்சயமாக 2த்தையும் வந்து நம்ம பரிசீலிப்போம். இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு கருத்து கேட்பு கூட்டம் இருக்குது. அந்த அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம ஃபீல்டில் வந்து என்கொயரி பண்ணணும், ஃபீல்டில் வந்து விசாரிக்கணும், திரும்ப அந்த நம்பர்ஸை வந்து மறுபரிசீலனை செய்யணும். ஸோ அதற்குண்டான டைம் லிமிட் கொஞ்சம் எடுக்கும். நியூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4 கேட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மதுரை ரோடு அண்ட் நியூ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டிஃப்ரென்ஸே ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து கிரவுண்ட் 1 அண்ட் கிரவுண்ட் 2 ரெண்டுமே வந்து கிரவுண்டு தான். ஸோ கிரவுண்ட் 1ல இருந்து ஒரு வழியாக நீங்கள் அதில் வந்து கடையில் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு கிரவுண்ட் வழியாக மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை டேரெக்டாகவே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது அந்த பிளானில் கிடையாது. ரெண்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ட்ரக் ஆக்சஸ் வந்து 2த்துக்குமே இருக்கும். கடை நிறையா இருக்கு. ஏற்கனவே கடை வச்சுருந்தாங்க, போகல, எல்லாமே வெளியில இருந்து நம்ம கடை தான் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் வேற கடைக்கு அதுவும் வந்து வியாபாரிகள் சொன்னாங்க. அதாவது வந்து நீங்கள் ஹோல்சேலை ஷிஃப்ட் பண்ணிட்டாலும் திரும்ப நிறைய கடைகள் வந்து முளைப்பதற்கான வாய்ப்புகள் காந்தி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவங்க முன் வச்சாங்க. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும். அதாவது டிராஃபிக் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அந்த தரைக்கடையும் மற்றும் அவர்கள் ஹோல்சேலாக இயங்கக்கூடிய மற்ற கடைகளும் வந்து அந்த டிராஃபிக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் அவங்க பெரும்பாலான நபர்கள் சொன்னது வந்து இந்த கணக்கெடுப்பில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து சரியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அதை கணக்கு எடுத்துட்டு மாவட்ட நிர்வாகம் அரசினுடைய எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து ஒருவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுன்னு அரசினுடைய எண்ணமும் மாவட்ட நிர்வாகமும் அதில் மிகவும் கவனமாக இருக்கும். ஒரேர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் உள்ள இருக்கு. கடைகள்லாம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. உள்ள யாரும் போகல, வெளியில தான் இருக்காங்க. அது வியாபாரிகள் நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணணும். நமக்கு ஒரு ஸ்பேஸை வந்து வியாபாரிகளுக்கு அலாட் பண்றோம். பட் அந்த ஸ்பேஸ்ல இல்லாம வெளியில வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி சில கடைகள் வந்து இருக்கிறது. அது நிச்சயம் வியாபாரி தரப்பு வந்து என்ன சொல்றாங்க சார், நீங்க வந்து வெளியே இங்க உள்ள போட்டுருக்கீங்க, ஆனா புதுசாக எவனா கடை வந்துதான் அவன்கிட்ட நீங்க வந்து ஏதாவது பைசா வாங்கிட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதனால வந்து எங்களுடைய வியாபாரம் பாதிக்குது. யாரும் மக்கள் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ரெகுலர் பிரச்சனை இருக்கு சார். வியாபாரி இல்லாம அவங்க ஃபோக்கஸா வச்சிருக்காங்க, வேற ஒருத்தர் அதை பாக்குறாங்க. பேர் மட்டும் ஒருத்தர் இருக்கு, வேற வியாபாரம் பண்றாங்க வேற ஒருத்தர் இல்லை. அதுதான் அந்த மாதிரியான என்க்ரோச்மெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு கடையை நம்ம அலாட் பண்ண கடைக்கு முன்னாடி வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராகவே வந்து மாநகராட்சியின் மூலமா வந்து அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் கடையை வந்து மறைக்கிற மாதிரி இன்னொருத்தர் புதிதாக வந்து அங்கே வந்து ஒரு தரைக்கடை போட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.